ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிச்சன்ல பாண்டிச்சேரி ஸ்டைல்ல தொக்கு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம தொக்கு பண்றதுக்கு தேவையான சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி வச்ச சிக்கனை 80% பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிடி கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த மசாலா பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு 1 கப் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கையோடைய நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் கிரேவி தன்மை இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 10 முந்திரியை நல்லா அரைச்சு அந்த பேஸ்டையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்த கையோடைய நல்லா சிக்கனை கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் எல்லாம் நல்லா இறுக்கமாகி நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கைப்பிடி கறிவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையை சேர்த்தா சிக்கன் தொக்கு ரெடி. இப்போ நம்ம குஸ்கா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே 5 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே தண்ணியையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து ஒரு தடவை மட்டும் மசாலா ரைஸ் எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு 25 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 90% அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகினதும் பாத்திரத்தை வச்சு லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தா ரைஸ் நல்லா வெந்து உதிரி உதிரியா நம்மளோட குஸ்கா ரெடி ஆகிருச்சு. மறக்காம இந்த சண்டே இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் ஈஸியான ரெசிபிஸ்க்கு ரோஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.